திராவிட கட்சிக்கு ஒரு நாள் ஓட்டு போடுவீங்க? இல்லை நான் இனிமேல் இப்போ போட ஃபர்ஸ்ட் ஓட்டு தளபதிக்கு தான். தளபதிக்கு தான். எனக்கு விஜய் வந்தது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான். ஏன்னா அது ஒரு சேஞ்சாக இருக்கும். அவர் வந்து ஃபீல்டு விட்டுட்டு வெளியே வந்திருக்காரு. ஃபீல்டை விட்டு வெளியே போனாதான். இதுக்கு முன்னாடி இருந்த 2 பேர் ஃபீல்டில் இருந்துட்டு அந்த பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டு திருப்பி அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிட்டாங்க, கட்சியே வேண்டான்னு. ஆனால் இவர் நிற்கிறார்ல, அந்த தைரியம் மாதிரி இருக்குல்ல, இல்லை தேவையான ஒன்று தானே, தேவையான ஒன்று தானே, மாற்றம் ஒன்று வேணும்ல. ஏற்கனவே இருக்கிறவங்கள விட்டுட்டு அவர் வரட்டும், பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாருன்னு. நல்லது பண்ணுவாருன்னு சொல்ல வரல. இப்போ இருக்கிற எல்லாரும் நல்லது பண்ணுறாங்க கெட்டது பண்ணுறாங்கன்னு பேச வரும்ல. ஒரு புதிய ஒரு மாற்றம் தானே, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குல்ல. ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கோங்களேன், இப்போ ஒரு இதில் இருந்து பெட்ரோல் தான் ஈவி மாறி இருக்கும், அது மாதிரி அவர் ஒரு மாற்றமாக இருக்கட்டுமே, புதிய தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா பார்ப்போமே, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஆனால் நீங்கள் வந்து இப்போ உங்கள் மத்தியில் என்ன விதம் பேசுகிறாங்க, ஏன்னா நம்மளை ஈஸியாக வந்து விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்லாம் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தா நான் நின்று எனக்கு ஓட்டு போடுற போகிறேன், எனக்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல. அதையும் தாண்டி விஜய்க்கு ஓட்டு போடுவார்னு எப்படி நம்புறீங்க? அதையும் தாண்டி மக்கள், ஏன்னா அவர் நடிப்பிலே ஒரு எம்ஜிஆர் அடுத்தடுத்தபடியில் இப்போ வந்து விஜய் ஒரு ரஜினிக்கு அடுத்தபடி விஜய் அப்படின்ற ஒரு தாக்கத்துக்கு வந்துட்டார். அதனால் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு தான் எண்ணம். எல்லாரும் மனதிலையும் அந்த எண்ணம் இருக்குமான்னு தெரியல. யங்ஸ்டர் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது. என்ன இருக்கு? நான் விஜய் ரசிகர் தான். விஜய் ரசிகர் தான். அதாவது எல்லாருமே ஃபீல்டை விட்டு வெளியில் போகும்போது தான் வந்து அரசியல் போடுவாங்க. இப்போ கமலா இருக்கட்டும், ரஜினி, அதை பற்றி யோசிக்கவே செய்வாங்க. கரெக்டு. ஆனால் ஃபீல்டில் நம்பர் 1 இப்போ இருந்தால் கூட 200-300 ரூபா சம்பளம். இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு தப்பு இருக்குது. என்ன தெரியுமா? ஃபீல்டை விட்டு வெளியே போனால் தான். இதுக்கு முன்னாடி இருந்த 2 பேர் ஃபீல்டில் இருந்துட்டு அந்த பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டு திருப்பி அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிட்டாங்க, கட்சியே வேண்டான்னு. ஆனால் இவர் நிற்கிறார்ல, அந்த தைரியம் மாதிரி இருக்குல்ல. அந்த எனக்கு ஒரு கர்வமாக ஒரு கெத்தாக தான் இருக்குது. எனக்கு கெத்தாக தான் இருக்குது. அதை வந்து நான் குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா இவ்வளோ ஒரு மாஸ் ஹீரோ, இவ்வளோ சம்பளம் வாங்குறவர் அதை விட்டுட்டு வெளியே வந்து நான் பண்ணுறேன்னு இறங்கும்போது நம்ம ஒரு சப்போர்ட் தான் பண்ணுவோமே. எல்லா வட்டமும் யாரோ 2 பேருக்கோ 3 பேருக்கோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்ச நாளாக சீமானுக்கும் அப்போ மாறி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவர் இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஒரு ட்ரையில் ஒன்றும் மாறப்போ கிடையாது. அதே மாதிரி வந்துச்சுன்னா அடுத்து என்ன மாற்றமோ, அடுத்து யார் வராங்களோ அப்படி தான் மக்கள் போகிறாங்க. எல்லார் மனசுலேயும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தா போய்கிட்டு இருக்கு. அந்த மாற்றம் விஜய் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை. நான் எனக்கு கோயில்பட்டி மதுரை தாண்டி எனக்கு. உங்களுக்கு விஜய், நீங்கள் விஜய் அரசியல் பண்ணுறது பொதுவாக என்ன சொல்லுவீங்க? நீங்கள் யார் ஃபேன்? நான் வந்து சிவகார்த்திகேயன் ஃபேன். எனக்கும் விஜய் வந்தது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். ஏன்னா அது ஒரு சேஞ்சாக இருக்கும். அவர் வந்து ஃபீல்டு விட்டுட்டு வெளியே வந்திருக்காரு. அதனால கொஞ்சம். ஆனால் பொதுவாகவே சிவகார்த்திகேயன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அடுத்த தளபதி இடத்த வந்து ஈஸியாக பிடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படிங்களா? அப்படிலாம் கிடையாது. யார் ஃபீல்டில் இருந்தால், இப்போ ரஜினி கமல் அவங்க இருக்கும்போதே விஜய் அவருக்குன்னு ஒரு இடம் கொண்டு வந்துட்டாரு. அதே மாதிரி விஜய் அஜித் இருந்தாலுமே சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அவர் வந்து அது எப்படி சொல்றது, விட்டு கொடுத்து தான் அவர் வர்றாரு. அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது? வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து யாராவது காசு கொடுக்கவோ அப்படியே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த கடைசி நேரங்களில் வந்து குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து ஒரு கிரைண்டரோ ஒரு மிக்சியோ ஒரு 500 ரூபாயோ கொடுத்தா போதும், அவங்க வந்து ஓட்டு போட்டுருவாங்கிற பல கட்சிக்காரங்க நம்புறாங்க. அந்த மாதிரி அப்படி இல்லை, எல்லாரும் அப்படி கிடையாது. இல்லை, நீங்கள் யார்? விஜய் ரசிகர் தான். விஜய் ரசிகர் தான். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் இருக்கிறேன், நான் எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடணும்னு கேட்டேன். எனக்கு ஓட்டு போனால் எல்லாரும் மாற்றம் தான், ஒரே ஒரு மாற்றம் தான், அவ்வளோதான். அது ஏன் நான் விஜய்க்கு கொடுக்கணும்னு சொல்லுவேன்? யாரும் எல்லாம் வந்தவங்களும் ஏமாற்றி தான் இருக்காங்க எல்லாருமே. ஆனால் விஜய் வந்து அதை பண்ணுவார்னு நினச்சி நம்பிட்டு இருக்கோம். நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை விஜய்க்கு மேலே வைக்க என்ன காரணம்? என்ன காரணம்னா எல்லா ஃபீல்ட்லையும் போய் அவன் தான் இறங்கி பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்கள் ஊர் சைட்லலாம் என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி விஜய் வந்திருக்காரு, ஓட்டு போடலாங்கிறாங்களா? இல்லை எங்கள் ஊரில் சப்போர்ட் தானே. எந்த ஊர்? கோயில்பட்டி தான். நீங்கள் அந்த உங்களுக்கு தெரியும், நம்ம தென் மாவட்டங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தாண்டிட்டு ஒரு ஜாதி சாயம் பூச்சிக்கிட்டு நம்ம ஆளுங்க இருக்காங்க, நம்ம ஆளுங்க தான் எல்லாம் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் முந்தி மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. எல்லாமே சப்போர்ட் தான். இப்போ வந்து பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் வந்து விஜய் வந்தாருன்னா இப்போ அதிக வாக்கு வாங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்குங்க. 2026 முதல்வர் வந்தால் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கும். நல்லா தான். யாரு கூட கூட்டணின்னு சொன்னால்? கூட்டணிச்சுன்னா அது அவரோட தானே. நம்ம ஒன்று இவரோட கூட்டணி வச்சுட்டு ஈஸியாக நம்ம வின் பண்ணிடலாம்னா அப்படின்னு பார்த்தா கூட்டணி தான் வேணாம், தனியாக இருந்தால் நல்லா இருக்கும். இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் யாருக்கு இப்போ விஜய் வந்திருக்காரு, நீங்கள் அதை அவரோட அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? எப்படி சொல்ல,
வரட்டும், வந்ததுக்கப்புறம் தெரியுங்க. குறிப்பா வந்து பெண்கள் பாதுகாப்புல அவர் ரொம்ப உறுதியா இருக்கும். பெண்களோட பாதுகாப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம்னு கட்சியோட மாநாடு அந்த மாதிரி காரியங்களை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில விஜயோட வருகை எவ்வளோ முக்கியமாக பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு முக்கியமா. இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு திராவிட கட்சிக்கு ஒரு நாள் ஓட்டு போட்டுருக்கீங்க. இல்லை நான் இல்லை நான் இனிமேல் இப்போ போட போகிறதான் ஃபஸ்ட்டு ஓட்டு அது தளபதிக்கு தான். தளபதிக்கு தான். நீங்கள் வந்து பொது யார் ரசிகை? நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் விஜய் தான். விஜய் ரசிகை தான். ஏதாவது காரணம் இருக்குதா? இல்லை நான் வந்து சினிமாலேருந்து அரசியலுக்கு போனதுனால நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீங்க? ஈஸியாக ஏற்றுக்கிற முடியுதா? கொஞ்சம் ஃபஸ்ட்டு அப்படி தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது அரசியலுக்குன்னு வரும்போது அது ஒரு கெத்தாக இருக்குல்ல. கெத்தாக இருக்குது இல்லை. பண்ண வர்றாருன்னா அவர் விட்டுடணும். அவர் பண்ணுறாரா இல்லைன்னு பார்க்கணும். அவர் பண்ணாத முன்னாடியே நீங்கள் அவர் வந்து வரக்குள்ளேயே அவங்க மட்டம் தட்டினா எப்படி இருக்கும்? ஆனால் வந்து அந்த குழந்தைகள்லாம் வந்து நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, விஜய் வந்து எங்கள் அப்பா மாதிரி தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாரு, நல்ல படித்த குழந்தைகளுக்கு வந்து கூப்பிட்டு அவார்டு அது மாதிரிலாம் கொடுக்குறாரு. அவர் கொடுக்குறாரு தான். அவர் கொடுக்குறது அவரால் முடிஞ்சது அவர் கொடுக்குறாரு. அவங்க மற்றவங்கிட்டேருந்து அடிச்சு பிடிங்கி கொடுக்கல. அவர் உழைப்பு, அவர் நடிகத்தில் வந்து அவர் சம்பாரித்த காசு தான் மக்களுக்கு உதவி செய்கிறாரு. அவங்கள மாரி எல்லாரையும் எடுத்துன்னு வந்து கொடுக்கல. அவங்க வந்து நம்ம உழைப்பை தான் எடுத்துன்னு வந்து அவங்க கொடுக்குறாங்க. நம்ம கிட்டேருந்து ஆட்டியை போட்டு அவங்க கொடுக்குறாங்க. அவர் இது வரைக்கும் அப்படி பண்ணது கிடையாது. அவர் எப்படின்னா அவர் சம்பாதிக்கிற காசு, அவர்கிட்ட இருக்கிற காசு ஒரு ரூபா 2 ரூபா இருக்கட்டும், அது எதுவும் மக்களுக்கு யூஸ் பண்ணுறாரு அவர். இப்படி விஜய் கேவலமாக திட்டவங்கலாம் பற்றி என்ன விதம் நினைக்கிறீங்க? அது இதை பண்ணால் நம்மளே சொல்லக்கூடாது. மக்கள் பற்றி நீங்கள் மக்கள்கிட்ட இன்னும் நிறைய பேர்கிட்ட கேளுங்க. 2026 முதல்வராக வந்துட்டா எப்படி இருக்கும்? அவர் வந்தாருன்னா கன்ஃபார்ம் நல்லது தான் நான் சொல்லுவேன். அவருக்கு தான் ஓட்டே நான் போடுவேன். ஆமாம். வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது? என் வீட்டில் எப்படின்னா 30 பேர் இருக்கிறாங்க. 30 பேர் ஓட்டு அவருக்கு தான் நான் போட சொல்லுவேன். ஆமாம். எந்த ஏரியா இருக்குதா? நான் வந்து இங்கே சத்ய நகரில் இருக்கிறேன். சொந்த ஊர் வந்து மேல்மலைன்னு. சரி, நம்ம ஓட்டெல்லாம் தளபதி விஜய்க்கு தான். ஆமாம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கட்சியில் இருந்துருக்கீங்க? இது வரைக்கும் நான் எந்த கட்சியிலலாம் அம்மா கட்சியில் மட்டும் தான் இருந்தேன். அம்மா இறந்ததுலேருந்து இது வரைக்கும் யாருமே நான் ஓட்டு போட்டதே கிடையாது. இது வரைக்கும் நான் ஓட்டு யாருக்கும் போட்டதே கிடையாது. அம்மா இருந்த வரைக்கும் அம்மாவுக்கு ஓட்டு போட்டேன். இது வரைக்கும் மற்றவங்களுக்கு யாருக்குமே நான் ஓட்டு போட்டது கிடையாது. இப்போ விஜய் வராரு, விஜய்க்காக நான் ஓட்டு நான் போடுவேன். தளபதிக்காக தான். ஆமாம். தேங்க்யூ. அதுதான். ஆனால் அந்த மாற்றம் வருமா? அது எல்லாரும் ஒட்டுமொத்தமா எல்லாரும் கொடுக்கணும்ல. ஓட்டு போட்டால் ஜெயிப்பீங்களா? ஓட்டு போட்டால் தான் ஜெயிப்பேன். ஆமாம், ஓட்டு போட்டால் தான் ஜெயிப்போம். உங்களுக்கு எப்படி மைண்ட் தாட் இருக்கு? ஆமாம் டிஎம்கே வருது. ஆமாம். நீங்கள் எல்லாரும் சீமானுக்கு ஓட்டு போடுங்க, இல்லை நீங்கள் எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, வந்துட போகிறாங்களே. அப்படி போட்டாலும் நாங்கள் அது மாதிரி போட்டிருக்கோம். ஆனால் சதவீதத்தில் இன்னும் யாரும் எல்லாரும் மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இல்லையே. ஒன்றுன்னா மாறும் தான். சீமான் சொல்லிருக்காரு, சீரடம் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ 1, 2 அப்படி தானே வர முடியும். நீங்கள் கொஞ்சம் வேற மாறிட்டா நீங்கள் மாறுறீங்க, உங்கள் ஃபேமிலி மாறுது, உங்கள் குழந்தைங்க மாறுறா, அப்படி ஒரு மாற்றம் தானே. அப்படி மாறதுக்கு கால அளவு தேவைப்படுதே. நாங்கள் 2 மாதிரி இருக்கணும். நாங்கள் மாறிட்டோம், ஓட்டு போட்டு பார்த்துட்டு ஒன்றும் மாற்றம் ஒன்றும் வரலை. அதனால தான் நாங்கள் சரி இது ஒன்றும் செட் ஆகாதுன்னு திருப்பி நாங்கள் இதுக்கே ஓட்டு போடுறோம். ஆமாம், எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கிறது ஒரு மிக்ஸி, ஒரு கிரைண்டரு, ஒரு அதெல்லாம் அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. அப்படிதான் மக்களும் இருக்காங்க. ஆனால் இது தப்பு. அது அவங்க ஓட்டுங்கிறது அவங்கவுங்க சுய உரிமை. கரெக்டாக தான் போடணும். நீங்கள் எந்த கொடுத்தா மாற்றத்தை ஏற்படுத்துறது ஏங்க நீங்க இருந்து ஆரம்பிக்க? நாங்களும் நல்லா ஆட்சி தான் ஆளணும், மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். அந்த அடிப்படை குணமும் எங்களுக்கும் இருக்கு. ஆனால் அது யார் செய்வா, எப்படி செய்வா அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு நல்லது பண்ணல அப்படின்னா பரவாயில்ல. சரி கொடுக்கலாமே, ஒன்றும் தப்பே கிடையாது. அவ்வளோதான், கொடுக்கலாம்.